அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக பக்கத்தான் ஹராப்பானுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து அம்னோ தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக பரிசான் நேஷனலில் தனது நிலைப்பாட்டை இப்போதே முடிவு செய்யுமாறு அம்னோ தலைவர்களில் ஒருவரான அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவார் சர்காசி எம்சிஏவுக்கு சவால் விடுத்துள்ளார். அம்னோ வரவிருக்கும் 16வது பொதுத் தேர்தலில் டிஏபி உட்பட பக்கத்தான் ஹராப்பானுடன் தொடர்ந்து பணியாற்ற திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று எம்சிஏ தனது கட்சியின் பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பரிசானை விட்டு வெளியேற எம்சிஏ ஒரு சாக்கு போக்கை தேடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த வார இறுதியில் சபா மாநில தேர்தலில் டிஏபி தோல்வியடைந்ததை தொடர்ந்து எம்சிஏ வரிசானை ஆதரிக்க தேர்ந்தெடுத்ததால் சீனா ஆதரவை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளை எம்சிஏ எதிர்பார்க்கலாம் என்று அவர் கூறினார். அது எம்சிஏவுக்கு ஒரு வாய்ப்பு. அது டிஏபி கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு சீன வாக்காளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற விரும்புகிறது. அதனால்தான் எம்சிஏ பரிசானை விட்டு வெளியேற ஒரு சாக்கு போக்கை தேடுகிறது. எம்சிஏவின் தீர்மானம் குறித்து அம்னோ கவலைப்படவில்லை. எங்கள் நிலைப்பாடு போதுமான அளவு தெளிவாக உள்ளது. 16வது பொது தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பானுடன் தொடர்ந்து பணியாற்றும் அதே வேளையில் பரிசான் சின்னத்திலேயே அம்னோ போட்டியிடும் என்றும், எனவே எம்சிஏ மேலும் தாமதிக்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது அமைச்சரவையை மறுசீரமைக்க அவசரப்படவில்லை என்றும், ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள முக்கிய தலைவர்களுடனான கலந்துரையாடல்கள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பக்கத்தான் ஹராப்பான் தலைவருமான அவர் இந்த விஷயத்தில் டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் அல்லது பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமிடியை தாம் இன்னும் சந்திக்கவில்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். மாற்றத்தை முடிவு செய்வதற்கு முன்பு கட்சி தலைவர்களை கேட்க நேரம் ஒதுக்குவதாக அன்வார் தெரிவித்தார். இருப்பினும் இறுதி முடிவு தம்மிடமே உள்ளது என்று அவர் கூறினார். தாம் இது குறித்து யோசித்து வருவதாகவும், இந்த விவகாரத்தில் அவசரப்பட மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவாக்கின் சில பகுதிகளில் குறைந்தது 3 நாட்களுக்கு தொடர் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. நேற்று மாலை வெளியிடப்பட்ட எச்சரிக்கையில் மூகா, பிந்துலு மற்றும் மேரி ஆகிய இடங்களில் செவ்வாய்க்கிழமை வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. சரவாக்கின் பிற பகுதிகளான கூச்சிங், செரியான், சமரகான், ஸ்ரீஅமான், பெடோங், சரிக்கை மற்றும் சிபு ஆகிய இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜொகூர், சிகாமாட், குலுவாங், மெர்சிங், கூலாய், கோத்தா திங்கி மற்றும் ஜொகூர் பாரு ஆகியவற்றின் பெரும்பாலான பகுதியில் நாளை வரை தொடர்ந்து மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கின் பெரும்பாலான பகுதிகளிலும், பேரா, நெகிரி செம்பிலான், சராவா மற்றும் சபாவின் சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், இரவு 8 மணி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாயங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 850 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் டதஸ்ரீ அமிருடின் ஷாரி தலைமையிலான சிறப்பு அதிகாரிகள் இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் டதஸ்ரீ அமிருடின் ஷாரி நேரில் சென்று வெளிநாட்டினரை சோதனையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்லாயங் பாருவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் வணிக கடைகளிலும் சட்ட விரோதமாக தங்கியிருந்த 1116 வெளிநாட்டினரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், முறையான ஆவணமற்ற 35 பெண்கள் உட்பட 850 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 647 பேர் மியன்மார் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், 102 பேர் நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், 79 பேர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், 15 பேர் இந்தோனேசியர்கள், 10 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முறையான பணியிட உரிமம், கடப்பிதழ்கள் இல்லாமை, போலி அடையாள அட்டைகள் என பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் டத்தோ லோக்மான் அஃபாண்டி ரம்லி தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களை பணிக்கு அமர்த்திய அனைத்து நிறுவன உரிமையாளர்களையும் நிறுவன மேலாளர்களையும் விசாரணைக்கு அழைக்கும்படி ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறைக்கு ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் டத்தஸ்ரீ அம்ரின் ஷாரி உத்தரவிட்டுள்ளார். வடக்கு சரவா லாவாஸ் லாங் துமாவில் உள்ள கம்போங் பெருவானில் நேற்று மாலை பைலிங் இயந்திரம் கார் மீது விழுந்து வாகனத்தை நசுக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
31 வயதான பீலி மூலி என்ற சம்பந்தப்பட்ட நபர் ஓட்டுநர் இருக்கையில் சிக்கிக்கொண்டு இறந்து விட்டதாக சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி உடலை அகற்றியதாக அந்த துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கோவா ஆர்போராவில் சனிக்கிழமை இரவு ஒரு இரவு விடுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 25 பேர் உயிரிழந்ததாக கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். சிலிண்டர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.